ஸோ ஹாய் ராணிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட நியூ எஃப்எஃப் ப்ளே பாய்ஸ் அடிக்ஷன். ஸோ நம்ம நிறைய பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டோரி பிடிக்கலனா ஜஸ்ட் கீப் இட் டா. ஸோ அதை விட்டுட்டு ரிப்போர்ட் பண்ணி என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்க கஷ்டப்படுத்தி எதுக்கு வேண்டான்னா ஓகே. ஸோ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஸோ இன்ட்ரோ நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்டா. ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஷெரீனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஷெரீன் இருந்துட்டா, ஹே ஜோ, சொல்லுடி, என்ன இன்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வாயேன், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, பக்கத்து வீடு தானேடி, கொஞ்சம் வந்துட்டு போயேன், ஒரு மாதிரி நானும் தனியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ப்ளீஸ் டி. உங்கள் அண்ணன் இருக்க அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். ஏண்டி? பின்ன அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவளுக்கும் அது ஞாபகம் வருது என்ன பண்ணான்னு. ஸோ ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போது நீங்கள் 8 படிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஸோ கரண்ட்டில் நீங்கள் வந்து 10th படிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நீங்கள் 8 படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஷெரீனோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் 10th படிச்சுட்டு இருந்திருப்பான். இங்கே போனதும் ஏய் குளிச்சி வாடி. சொல்லுங்க. சொல்லுங்க. நான் எதுக்கு வந்தீங்க? நான் ஷெரீனை பார்க்க வந்தேன். அது சரி, பேர் என்ன? ஜோ. என்ன ஜோ? என் பேர் ஜோ. உங்கள் பேர் என்ன? ஜான் ஜங்குக். ஓ, நீங்கள் அவளோட அண்ணன் தானே? ஆமாம். அது சரி, என்ன அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிற? அவகிட்ட நோட்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நோட்ஸ்லாம் ஒன்று கொடுக்க தேவையில்ல, கிளம்பு. நான் வந்து எதுக்கு நீங்கள் தோத்துறீங்க? இது அவளுக்கும் இந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்குல்ல. ஸோ அவன் மேலே எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த வீட்டுக்கு வருவேன். நீங்கள் என்ன சொல்கிறது? ஏய் குளிச்சி, என்ன ஓர கத்துற அப்படின்னு நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கும்போது அப்படியே ஷெரீனும் வரா. இப்போ எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? டேய், ஏன்டா அவ கூட வம்பு எடுத்துட்ருக்க? என்னென்னு தெரிலடி, இவளை பார்த்தாலே உங்களுக்குன்னு போலவே இருக்கு. இருக்கும், என்னை பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெரீன் கிட்ட, ஏய் ஷெரீன், இந்தா நீ இந்த நோட்ஸ் கேட்டல்ல, தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ 2 இயர்ஸாகவே பக்கத்தில் வீடு இருந்தோம். 2 பேருமே போகவே மாட்டீங்க. மோஸ்ட்டாக ஷெரீன் தான் உங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கு ரீசன் ஜங்குக் இருப்பான், கலாய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் பார்த்தா நான் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? என்னால் வர முடியாது, போடி. அது எப்பயோ நடந்த ஒரு விஷயம்டி, அதுக்கு நீ இப்பயும் கோவம் பிடிச்சிட்டு இருந்தா? அவனும் கேட்டுகிட்டே இருக்கான் எப்போ அந்த குளிச்சு வீட்டுக்கு வரும்னு. அதுவும் 2 இயர்ஸாக நானும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் நீ வந்த பாடாவே இல்லையடி. ப்ளீஸ் டி, என் செல்லம், என் செல்ல ஜோ தானே நீ, பாயேன். சரி பார்க்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரேன். அதுவும் அவன் இருந்தால் நான் வரமாட்டேன். அவன்லாம் இருக்க மாட்டான்டி, நீ வா. ஓகே, நீ வாடி ப்ளீஸ். எவ்வளோ வருஷம் ஆச்சு. சரி ஓகே, நான் வரேன் இன்னைக்கு, ஓகேவா? இப்படி மூஞ்ச வச்சிருக்காத, இப்படி மூஞ்ச வச்சு தான் எல்லா விஷயமே சாதிக்கிறேன். தேங்க்ஸ் டி ஜோ, என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது ஸ்கூலும் முடிஞ்சிருது. நீங்கள் பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க.
வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஷெரின் தான் உங்கள் வீட்டுக்கு வரா. வந்துட்டு ஏ ஜோ என்னடி இன்னைக்கு வரேன்னு சொன்னேன். ஐயோ இன்னைக்கு என்னை விட மாட்டா போல் இருக்கே. ஏய் சரிடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மா நான் ஷெரின் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆ சரி ஓகேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லிடுறாங்க. இப்போ நீங்களும் ஷெரினோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு சரி ஆண்டி எங்க? அம்மாவா கிச்சனில் இருக்காங்கடி, இரு அவங்கள பார்த்தா ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஜோ எவ்வளோ நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து, இப்போ தான் உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வர அட்ரஸ் தெரிஞ்சுதா? 2 அடி எடுத்து வச்சா வீடு, ஏம்மா இவ்வளோ நாளாக வரல? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஒர்க்ஸ் ஸ்டடீஸ் ஸோ அப்படியே போயிடுச்சு ஆண்டி. அதான் இன்னைக்கு வந்துட்டேன்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன், ஷெரினுக்காகலாம் இல்லை உங்களுக்காக. சரிம்மா ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம் ஆண்டி, எனக்கு பசிக்கல, இப்போ தான் சாப்பிட்டு வரேன் வீட்டில். சரிம்மா அவள் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷெரினோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசிப்பீங்களோ சும்மா ஃபன்னாக அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போது ஷெரின் தான் கேட்குறான், ஏ ஜோ இங்கே வாடி. என்ன? நம்ம ரீல்ஸ் பண்ணி போடலாமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைடி. ஒரு தடவை தானே ப்ளீஸ் டி. சரி ஓகே, என்ன சாங்க்கு? இப்போ ட்ரெண்டாக போகிறதா சாங்க்கு? அப்போ இந்த சாங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அவள் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. அப்போ நீங்களும் சரி ஓகே, ஆனால் இதுக்கு ஹாட்டாக டான்ஸ் ஆடணுமே. சரி ஹாட்டாக டான்ஸ் ஆடலாம், அதனால என்ன? ஐயோ சரி ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸோட இப்போ ஆடுறது அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஜீனும் டிஷர்ட்டும் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ சரி ஓகே, என்னோட ஒரு ஷார்ட்ஸை ஐயோ ஜங்குக்கோட ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீ போகாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் குடுன்னு ஜங்கு ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு பார்த்தா இந்த ரூமே ஒரு மாதிரி நல்ல கலர்லாம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப டார்க்காக அப்படியே என்னடா இது ரூமு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் ஃபால் பூராவே அப்படியே டாட்டூஸ், அவனுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கான். அப்படியே ரொம்ப கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டார்க்காக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஏஸ்தட்டிக்காக இருக்குது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு பையனோட ரூம் இவ்வளோ அழகாக இருக்குது, வா இவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறான், வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று, அதில் அவன் அழகாக க்யூட்டாக போஸ் கொடுத்துட்டு அதில் நிற்கிறான். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபோட்டோ, அதுவும் அவனோட தான், பட் அவன் வந்து ஹாட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம ஜியோனாது இவ்வளோ அழகாக இருக்கான், 10th அவ்வளோ அழகா இல்லையே, 12th வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கான். ஐயோ 2 வருஷமாக வேறு பார்க்கலாம், இருந்தாலும் எனக்கு இதுலேயே சின்னதாக ஒரு க்ரஷ்ஷு. இவன் ஒழுங்காக பேசியிருந்தா நானும் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருப்பேன். அன்றைக்கி எதோ ஒன்றும் பேசிட்டான்னு கோவத்தில் வராமல் நின்றுட்டோம், இப்போ ஃபீல் பண்ணுறோம். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஏய் யார்டி நீ என் ரூமில் வந்து நின்றுருக்க? யார்? ஜம்முக்கா இருக்கக்கூடாது கடவுளே, ஜம்முக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
திரும்பி பார்க்காம அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்போ அவனும் பின்னாடி வந்துட்டு, ஏய் உன்னை தாண்டி கேட்டுட்ருக்கேன், யாரு இது, என்ன ரூம், ஏன் ரூமில் என்னடி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் வரான். வந்துட்டு உங்களை அப்படியே ஷோல்டரில் கை வச்சு திருப்புறான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அவன், இந்த பப்பி ஐஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, யாரு, என்ன கண்டுபிடிக்க முடியல, யாரா இருக்கும், ஏய் ஏய் உன் பேர் என்னடி, நீ எது என் ரூமில் என்னடி பண்ணுற, நான் ஜோ. அட ஏய் குளிச்சி நீ அடி, என்ன 2 வருஷமா பிகு பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்த, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எதுக்கு வந்த, நானும் உங்களை பார்க்க வரல, இப்பயும் நான் ஷெரினுக்காக தான் வந்தேன். அப்போ 2 வருஷமா எதுக்காக ஷெரின் பார்க்க வரல, அது 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 அப்படின்னு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படின்னு கிட்ட வர அவங்க ஃபேஸ் கிட்ட மூஞ்சி வச்சு, சொல்லுடி ஏன் வரல இவ்வளோ நாளா, நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ கிட்ட வரீங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி தான் நிற்பேன், என்னடி பண்ணுவேன், சொல்லு என்ன பண்ணுவேன், இப்போ எதுக்கு என் கூட இதெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு உங்கள் கை பிடிச்சிட்டு, ஏய் குளிச்சி நன்றி, இந்த பாருங்க நான் வளர்ந்துட்டேன், நான் இன்னும் கொள்ளிச்சிலாம் கிடையாது, ஓகே, ஐயோட இன்னும் அதே மாதிரி தாண்டி இருக்க, அதே மாதிரி என் ஷோல்டருக்கு கீழே, அப்போது குளிச்சி தானே, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் வளர்ந்துட்டேன், ஐயோடா வளர்ந்துட்டீங்க, கிழிச்ச அப்படியே குட்டியோண்டா இருக்க துணூண்டா, நான் போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்போ அவனு ஜங்குக்கும் பார்த்துட்டு, குளிச்சி அழகாக தான் இருக்கா, 2 வருஷம் ஆச்சு, வீட்டில் பார்த்ததை விட இப்போ செம்மையாக தான் இருக்கா, இதை விட குறுக்கி ஒரு தூண்டில் போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க, வந்துட்டு அவன் வரமாட்டான்னு சொன்னேன், ஐயோ போய் பார்த்துட்டான் அவனை, அவன் ரூம்னா அவன் வருவான் தானடி, ஏன்டி இப்போ எதுக்கு என் கூட கத்திகிட்ருக்க, அப்போ நீ ஐயோ நானாக தானே கேட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, சரி விடு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷென் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே சோஃபாவில் ரொம்ப அப்படியே மாதிரி காலெலாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் கீழே போயிட்டு, ஆண்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்கோட அம்மா வந்துட்டு, கிளம்புறியாம்மா, ஏதாவது சாப்பிட்டு போயேன், இல்லை ஆண்டி எனக்கு வேண்டாம், எதுவும் பசிக்கலை, ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணும்னா சாப்பிட்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அவனை கூட பார்க்கல அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்போ அவனும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. ஸ்கூல்லையுமே உங்கள் ஸ்கூல் தான் ஜங்குக், ஆனால் நீங்கள் பெருசாக அவனை ஒரு மாதிரி பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக அவனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் தான் அவனை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நேராக பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது சரி இந்த டைம் என்ன பண்ணுறது, பேசிட்டோம் அப்படின்றதுனால 12th போகலாம் அப்படின்னு நீங்கள் வழக்கமாக போகிற வழி இல்லாமல் 12th சைடாகவே போகிறீங்க அவங்க கிளாஸுக்கு. அப்படியே எட்டி பார்க்குறீங்க, அவனோட கிளாஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கிளாஸை எட்டி அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக் இருக்கானா அப்படின்னு. அவன் அப்படியே மாசம் அங்கே சைடாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ அவனை பார்த்துட்டு தெரிஞ்சால் ரொம்ப பண்ணுவான், நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்காம அப்படியே போகிறீங்க. ஸோ அப்போ அவன் அதை பார்த்துடுறான். ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் போனதும் அவனும் அப்படியே வரான் உங்கள் கிளாஸுக்கு.
ஏய் குளிச்சி, ஐயோ பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியில் வரீங்க. எதுக்கு வந்தீங்க? சும்மாதான், இந்த கிளாஸில் ரொம்ப அழகான பொண்ணுங்களாம் இருக்கீங்க கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த ஒரு மாதிரி இந்த கை வச்சு இப்படி பண்ணுவாங்கள்ல, தலை கூதுற மாதிரி போவாங்க, தொடுற மாதிரி வந்துட்டு தலை கூத்திட்டு அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறான். நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ண பயந்துடுவேனா? பயப்பட மாட்டியா போ? இல்லை, நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், நான் பயப்படலாம் மாட்டேன். அது சரி. அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு அங்கே வந்து ஜங்கு கிட்ட, அதாவது ஜங்குவோட கிளாஸ் தான், அந்த பொண்ணு வந்துட்டு, ஏய் ஜங்கு என்னடா ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்போது ஜங்குக்கும் இருந்துட்டு, ஐயோ டார்லிங் என்னை மிஸ் பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. ஸோ அப்போ அவனுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இயர்ஸ் ஆயிருக்குள்ள உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜங்கு பற்றி. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ அவனும், ஏய் குளிச்சி என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ அப்போ அவனும், இந்த குளிச்சி அப்புறம் பார்த்துக்கலாம், ஏய் நீ வாடி. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஜங்கு கூடயே போகிறான் அவங்களோட கிளாஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஜங்கு ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே கிளாஸில் இருக்கீங்க. அப்போ ஷெரினும், என்னாச்சு என் ஜோ ஜலத்துக்கு? யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் என்னை ஹர்ட் பண்ணல. அப்புறம் எதுக்கு என்னோட செல்லத்தோட மூஞ்சி இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை ஷெரின், உன் அண்ணனுக்கு ஆள் இருக்கா? அது எதுக்கு நீ கேட்குற? ஏன் அவனை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன் ஆள் இருக்கான்னு. அவனுக்கு 1 2ன்னா சொல்லலாம், எத்தனை வச்சுருக்கான் எது சொல்ல? என்ன சொல்கிற? பின்ன அவன் எத்தனை ஆள் வச்சுருக்கான் தெரியுமா? ஐயோ வேணும்னா அவனுக்கு வெறும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன எத்தனை பேர் இருக்கும்? என்னால் டோட்டலாலாம் கவுண்ட் பண்ண முடியலப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பேர் வேணும்னா சொல்கிறேன். யாரு? நம்ம கிளாஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்கப்பா. நம்ம கிளாஸ்லேயேவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சேடாகிடுறீங்க. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு ஷெரின், ஜோ என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்புறம் கிளாஸ்லாம் முடியுதா? ஸோ நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அவனுக்கு ஆள் இருக்கா? நம்ம தான் தேவையில்லாமல் ஃபீலிங்ஸ்லாம் வளர்த்துட்டோமோ? இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஷெரின் தான் உங்கள் வீட்டுக்கு வரா. வந்துட்டு, என்னடி என்னாச்சு? அப்போதுலேருந்து உன் மூஞ்சி சரியே இல்லை ஜோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷெரின், ஒன்றும் இல்லை விட்டுரு. ஒன்றும் இல்லை, அதுவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்டயே நீ போய் சொல்கிறியா? எனக்கு என்னன்னு தெரியும். இப்போ என்ன, நான் ஜங்கு பற்றி சொன்னது உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் பற்றி எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? அவன் யார் எனக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு? என்ன, என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா, அவ்வளோதானே, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது தேவங்க தான் வரான். ஸோ தேவங்க யாருன்னா உங்களோட அண்ணா. வந்துட்டு, ஜோ என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, அது கொஞ்சம் தலைவலிக்குது அவ்வளோதான். ஓ ஷெரின் நீயும் வந்திருக்கியா? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எப்போ வந்த?
ரொம்ப நேரம் ஆகுதா? இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். சரி ஓகே, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்போ சரின்னு இருந்துட்டு, ஜோ, உங்கள் அண்ணா ஏண்டி இவ்வளோ அழகா இருக்காரு? அது போய் என் அண்ணன்கிட்டே கேளு, எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும், ஜோ இரு, நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும். எதுக்கு? நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? எனக்கு நீ தானே அங்கே ஃப்ரெண்ட், நீயே இங்கே தானே இருக்க, நான் எதுக்கு அங்கே வரணும்? அதெல்லாம் வரணும்டி, நான் சொன்னால் நீ வரணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை கூப்பிட்டு போகிறா. நீங்களும் அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கிட்ட தான் போகிறீங்க, அதாவது ஜங்கோட அம்மா கிட்ட. அப்படியே போய் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, ஆண்டி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு பிரியாணி ஸ்பெஷல். அச்சோ, பிரியாணியா? அப்போ எனக்கு உனக்கும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண பிரியாணியை ஒரு தட்டில் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் சரினும் அப்படியே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு இப்போ தான் வீட்டுக்கு வரான். வந்ததும் நீங்கள் அப்படியே க்யூட்டாக குழந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவன் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் அதை கண்டுக்காத மாதிரியே இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவனும் அப்படியே மேலே போயிட்டு அவனுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வரான். வந்துட்டு அப்போ நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஷென் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவன் வந்து ஷெரன், என்னடா, அவளை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போ. எது? கூப்பிட்டு போடி, சும்மா கேள்வி கேட்டு. சரி ஓகே, ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு எது பண்ணுவ? சரிடி, நீ கேட்ட அந்த சாக்லேட் வாங்கி தரேன், போ, கூட்டு போடி அவளை அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டு போகிறா அவளோட ரூமுக்கு தான். அப்படின்னு நீங்களும் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் உட்காந்து 2 பேரும் செம்மையாக அப்படியே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படி ஜங்குக்கும் உள்ளே வந்துட்டு, குடிச்சாதான் வெளியே போடி, நான் அந்த குளிச்சு கூட கொஞ்சம் பேசணும். ஆனால் ஒரு வயசு பொண்ணு உன்னை நம்பி விட்டு நான் எப்படி போகிறது? கிளம்புடி குடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போகிறா. அவளுக்கும் தெரியும் போகிறா. அப்போது ஜங்க் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரும்போது நீங்கள் தள்ளி உட்காடுறீங்க. குளிச்சி எதுக்குடி தள்ளி உட்கார? நான் எதுக்கு உங்கள் பக்கத்தில் உட்காரணும்? நீங்கள் யார் எனக்கு? நான் உங்கள் பக்கத்தில் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கும் யாரா? ஃப்யூச்சர் புருஷன்டி. புருஷனா? யாருக்கு யார் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கமாக ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டு திரும்பிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, அப்போது இல்லையாடி, நான் உன் புருஷன்லாம் இல்லையாடி? அது உங்கள் கனவில் வேணும்னா அப்படி நடக்கும். நான்லாம் உங்களை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் நான் தான் பார்த்துனேன், அந்த சோஃபி என்னை வந்து கிஸ் பண்ணும்போது மூஞ்சி ஒரு மாதிரி போச்சே, அதுக்கு ரீசன் என்னடி? ஹலோ, நீங்கள் என்ன ஸ்கூலில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் பார்த்தேன், அதை விட்டு வேறு எதுவும் இல்லை. சும்மா ஓவராக நினச்சிட்டு இருக்காதீங்க. சரி ஓகே, அப்போது உனக்கு என்ன பிடிக்காது அப்படி தானே? ஆமாம், இப்படி இருக்க ஒரு பையனை எப்படி பிடிக்கும் அப்படின்னு உங்கள் லிப்ஸ் தான் சொல்லுது. பட் உங்களுக்கு ஜங்க் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோனா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஜங்க் ரொம்ப பிடிக்கும். பட் அவன் இப்படிலாம் இருக்கான் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ தானே தெரியும். ஸோ அதனால் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்காம இப்போ எதுக்கு சரி நான் வெளியில் போக சொன்னீங்க? எனக்கு வசதி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை தள்ளி விட பார்க்குறீங்க. பட் உங்களோட ஃபோர்ஸ் அவனை தள்ளுறதுக்கு பத்தாது. ஸோ தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது, ஏய் நான் கிஸ் பண்ணுறேன், ஓவர் ஆட்டிடியூட் காட்டுருக்க. ஸோ நான் கிஸ் பண்ண தோணுச்சு, அவ்வளோதான். அதுவும் இல்லை, உனக்கு அவ்வளோ சீனும் இல்லை, ஓகே, ஆவரேஜாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எந்திரிச்சு போகிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஷெரின் வந்து, ஏ ஜோ என்னடி ஆச்சு? உங்கள் அண்ணன் எனக்கு கிஸ் பண்ணிட்டான். ஐயோ, இதுக்கு தான் நான் இவனை நம்பி விட மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ என் செல்லத்தை இப்படி பாரு. ஐயோ ஜோ அழாதடி. ஐயோ இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அந்த டிஷ்யூவெல்லாம் எடுத்து அப்படியே அழிச்சிட்ருக்கீங்க. லிப்பில் என்ன பண்ணுது, நான் வந்து ஒரு மாதிரி பைட் பண்ணியிருப்பான். ஸோ அதில் வந்து லைட்டாக ப்ளட்டும் வருது. நீங்கள் அது எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் அவனுக்கு பிடிக்கும். பட் இப்படிலாம் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்துங்க அவனை கிஸ் பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. மற்றபடி அவனை வந்து நீங்கள் க்ரஷ்ஷாக வச்சுருந்துருப்பீங்க, அவனுக்கு பிடிக்கும். பட் இப்படிலாம் அவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சரி நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் வேணும்னா இன்னொரு நாள் நான் உனக்காக வரேன், ஓகே, நான் இப்போ போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்போ சரினும் அவளும் புரிஞ்சுக்கிறான், அவளை விட்டுறான். சரி ஓகேடி போயிட்டு வா பத்திரமா அப்படின்னு. ஸோ கீழே இறங்கி போகும்போது நீங்கள் உங்கள் ஆன்ட்டிக்கு பார்க்காம கூட ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் எல்லாமே போகுது. ஸோ அப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜங்குக் அண்ட் ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது ஜிமின் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது டே மச்சான் என்னடா என்னாச்சு மாறு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை. இல்லையே என் மச்சான் அழகு மாதிரி இல்லையே, என்னடா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, அது நேற்று ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டேன். டேய் தானே புதுசா, அது ஏன் இப்படிலாம் இருக்கு? இல்லைடா எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும், ஜஸ்ட் பிடிக்கும் அவ்வளோதான். ஏன் எனக்கு பிடிச்ச அந்த 10 பொண்ணுல அவளும் ஒருத்தின்னு வையன், நான் லவ் பண்ணுற 10 பொண்ணுல அவளும் ஒருத்தி அப்படி வச்சுக்கோ. அதை விட ஒரு ஸ்பெஷலும் இல்லை தான், இருந்தாலும் எனக்கு அவளுக்கு பிடிச்சிருக்குடா. ஒரு மாதிரி க்யூட்டாக குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அது அவளுக்கு நல்லாவும் இருக்குது. ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்காடா அவள், ஏன்னே தெரில, அப்படியே ஓடிட்டே இருக்கா. அழகா இருக்கா, நல்லா பேசுகிறா, குழந்தையாட்டம், பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் பாரு சோஃபி எவ்வளோ அழகா இருக்கா, அவளை விட அவள் அழகா இருக்காடா. ஐயோ என்னமோ பண்ணுறாடா என்ன. ஆனால் எனக்கு அவளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும். அதாவது அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எது செய்கிறதுக்கு பிடிக்கும், என்ன பண்ணால் அவளுக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே எனக்கு தெரியணும். அதுவும் நாளைக்கே தெரியணும், ஓகே? சரிடா, இப்போ இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டுட்டு இருந்தியா? அப்படியே வச்சுக்கோ, ஏன் அப்படின்னே வச்சுக்கோ. ஒரு மாதிரி மைண்டுள்ள ஓடிட்டே இருக்கா. சரிதான்டா, இது க்ரஷ் மட்டும்தானா இல்லை தெரியல, 10ல் 1 அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. க்யூட் ஃபிகரு, சைட்டி, மேபி டுமாரோ லவ் அப்படின்ற மாதிரி. ஓ ஜங்கு அந்த ஐடியாலாம் இருக்கு போல், மேபி, தெரிலடா, தெரில, பார்த்து சொல்டா. சரிடா. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை என் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது லேகாக இருந்ததுன்னா ஐம் ரியலி சாரிடா. எனக்கு இன்னைக்கு ஒரு கோல்ட் ஆக்கிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கோல்ட் ஆக்கிடுச்சு, என்னால் ரெக்கார்ட் கூட
பண்ண முடியல. அவ்வளோத்துக்கு எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. அப்படி கோல்ட் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் டிஷ்யூலாம் வச்சுட்டு தான் நான் ரெக்கார்ட்லாம் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கடா. எனக்கு இந்த ஸ்டோரியோட ஃபீட்பேக் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் இனிமேல் இந்த ஸ்டோரியோட எஃப்எஃப் தான் போட போகிறேன். இந்த எஃப்எஃபோட எபிசோட்ஸ் தான் போட போகிறேன். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அதனால தான், அதுபடி வேறு எதுவும் இல்லைடா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்கடா. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வரையும் பாய். லவ் யூ சாராங்கே.